அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி 9ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 அக்ஷயா 655 ரிசல்ட் என்ன வந்திருக்கு, நம்ம என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அதை பார்த்துட்டு நாளைக்கு என்ன தான்ப்பா வழி, எப்படி கணிப்பு வரப்போகுது அப்படிங்கிறதையும் சுருக்கமே பார்த்துடலாம். ரொம்ப டீட்டெயிலாகவும் இன்றைக்கி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இருந்தாலும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அது எனக்கு ஒரு எப்படி சொல்கிறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதான். ரொம்பலாம் இல்லை நண்பர்களே, நம்ம சார்ட்டிங்கை அதாவது மந்த்லி சார்ட்டை வச்சு நம்ம ரிசல்ட்டுக்கு கணிப்பு எடுக்கிறோம். அதுதான் போர்டிலே உட்காருது, வேறு எங்கேயுமே வேணாம். கால்குலேட்டரில் வச்சு இதை கூட்டி பெருக்கி போட்டு எதுவுமே கொண்டு வர வேணாம். சிம்பிளாகவே சொல்கிறேன், சூப்பராக வின்னிங் வரணும் அப்படின்னா ரிசல்ட் மெத்தடை வச்சு பவர் நம்பரை கணிச்சா சூப்பராக வந்துடும். பவர் நம்பரும் நம்ம தெளிவாகவே நம்ம கெஸ்ஸிங்கில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? சரி, கார்னியா அதாவது நேற்று வந்ததுக்கு இன்றைக்கி வந்ததுக்கு எல்லாத்தையும் வச்சு ஓரளவுக்கு கெஸ்ஸிங்கில் எப்படி பவர் நம்பர்லாம் வந்திருக்குங்கிறதுலையும் பார்த்து வச்சுருக்கேன். வரப்போகிற கணிப்பு நாளைக்கு உரிய கணிப்புகளை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அக்ஷயா 655 ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 5734 ரிசல்ட்டு 5734. சரிங்களா? 5734. நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 910. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 + 1 9க்கு 7 1க்கு 3 4க்கு 0. நான் சொன்ன மாதிரி பவர் நம்பர் வந்துருச்சுங்களா? அதுதான் விஷயம் நண்பர்களே. அதே மாதிரி எப்படியெல்லாம் இறங்கியிருக்கு அப்படின்னு இந்த ஃபுல்லாக டெப்த்தாகவே பார்த்தா போதும். இந்த 5 மாத கணிப்பே போகலாம். நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஜூன் மாதம் இன்றைக்கி தேதி 9 அப்படின்னா போன மாதம் 9ஆம் தேதி இதே அக்ஷயாவே வந்திருக்காது. போன மாதம் அது வேறு ட்ராவில் வந்திருக்கும். அந்த மாதிரி தான் கெஸ்ஸிங்கில் ஓரளவுக்கு உட்காருறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் உட்காருது. சரிங்களா? அதை வச்சு தான் நம்ம பவர் நம்பரை எடுத்து முக்கியமான நம்பராக நம்ம கணிப்பில் கொடுத்துட்றோம். சரிங்களா? நம்ம கொடுத்த கணிப்பில் 5734. சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நம்ம கொடுத்தது 7 4 8. அதில் 7 4 ஆல் போர்டில் 2 போர்டு 7 4 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டில் என்ன உட்காந்துருக்கு 734. நான் 744 கொடுத்துருக்கேன் எங்கள் இந்த மெயினான முக்கியமான போர்டில். சரிங்களா? ஆனால் 5734 ஃபுல் வின்னிங்கே கொடுத்துருக்கேன். அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே காமிச்சிட்றேன். ஏ போர்டில் 7 பாஸ் ஆகிடுச்சு, சி போர்டில் 4 பாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? பி போர்டில் இங்கே 3 கொடுத்துட்டேன். 734 ஆச்சுங்களா? அடுத்தது 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5ங்கிறது நம்மளோட கணிப்பில் இருக்குது. 4 டிஜிட்டில் 5, 4 டிஜிட்டில் 5 கணிப்பில் இருக்குது. நம்ம 5734 5734. சரிங்களா? 7 3 4 இங்கே டேரெக்டாக கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா, எனக்கு 77 ஒருவேளை ஏசியில் 77 வருமோ இல்லை பிசியில் 47 வருமா அப்படிங்கிற மாதிரி டபுள் நம்பர்ஸ் கொஞ்சம் வாய்ப்பாக இருந்துச்சு. ஒருவேளை மாப்பில் பி போர்டில் கொஞ்சம் விளையாட்டு காமிச்சாப்புலனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பி போர்டில் 3 அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவமான நம்பரை பி போர்டில் 3 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். 5734 ஃபுல் போர்டு வின்னிங்கு. நம்ம இந்த இடத்துல பாக்ஸ் நம்பர்னு நம்ம இந்த இடத்துல கொடுத்தோன்னா நண்பர்களே, இதில் உங்களுக்கு பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது இங்கே நான் பாக்ஸில் இந்த நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுக்குறது எதுவுமே எல்லாமே ஒரு சில நாள் நான் பாக்ஸில் ட்ரை பண்ணி போட்டு தான் உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன். ஆனால் ஒரு சில நாள் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு இந்த ரிசல்ட்டை வச்சு ஒரு மெத்தடு, இந்த ரிசல்ட்டில் சரி கார்னியாக்கு அக்ஷயா அப்படி 952 வந்துச்சா, சரி அந்த முன்னாடி நாள் வந்த நம்பருக்கு அதுக்கு முன்னாடி நாள் வந்த அதுக்கு கீழே இறங்கின நம்பருக்கு எப்படி மேட்ச் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு சும்மா மேட்சிங்கில் தான் இந்த நம்பர்ஸ்லாம் கொடுக்குறேன். பாக்ஸில் போட்டு அதில் வர்ற நம்பர்ஸ் நான் கொடுக்கல. அது மாதிரி தான் உங்கள்கிட்ட முன்னாடி நான் சொல்லியிருந்திருப்பேன். இருந்தாலும் அதில் பாக்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த நம்பர் ஒரு சில நம்பர்ஸ்லாம் கண்டிப்பாக உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? நம்ம 5734 முழுமையான வெற்றி கொடுத்துருக்கோம். இந்த 5734 சொல்லிட்டு நீங்கள் இங்கே பாக்ஸில் கொடுக்கலையே ஜி அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல கணிப்பு என்ன எடுத்துட்டோம்னா, நேற்று ரிசல்ட்டுக்கு இதில் 5 8 9 அப்படிங்கிற மாதிரி நான் 51 81 54 37 கொடுத்துருந்தேன். சரிங்களா? ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 57 34. நம்ம இந்த இடத்துல 7 4 இந்த மெயின் போர்டாகவே இங்கே கொடுத்துட்டோம். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 5 ஒரு வேளை 3ஆக இருக்கலாம்னு சொல்லிட்டு இங்கேயும் 3 கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஏன்னா நம்ம கொடுத்த கணிப்பில் எப்படி மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம சொல்ல முடியும். 57 34 இங்கே இடத்துல டேரெக்டாக நீங்கள் கொடுக்கலையே அப்படின்னு 54 37 இதெல்லாம் ஜஸ்ட்டு நான் பாக்ஸில் இல்லாமையே பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணாமையே உங்களுக்கு கொடுத்த நம்பர் தான் நண்பர்களே இதெல்லாம். சரிங்களா? அதனால் இதை நீங்கள் முக்கியமான
நம்பராக உங்களுக்கு இப்போ மெயின் போர்டு இந்த நம்பராக இருக்கா, இதை வச்சு நீங்கள் கெஸ்ஸிங்கில் உங்களுக்கு நம்பர் செட் ஆகுதா, அந்த செட் ஆகிற நம்பரை வச்சு இந்த மந்த்லி சார்ட்டில் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுதா, ஓகே. பாக்ஸில் ட்ரை பண்ணி போட்டால் அது எல்லாமே இந்த செட்டுக்கு ஒரு இங்கே ஒரு 4 நம்பர், இங்கே ஒரு 4 நம்பர், 8 நம்பர் போட்டிங்கன்னா அது ஒரு 16 செட்டு 17 செட்டு கொடுத்தா அது நம்மளுக்கு தேவையில்லாத லாஸ் தான். இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல ஒரு முக்கியமான நம்பர் என்ன நம்பர் இருக்குது, இவர் போர்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்காரு, அதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணாலே தாராளமாக இந்த இடத்துல 3 போர்டுக்கு 2 போர்டு கண்டிப்பாக இறங்கிடும். அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 57 34 நீங்கள் டேரெக்டாக கொடுக்கலையே, நான் எப்படி உல்ட்டாவை இங்கே ரெடி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேணாம். முக்கியமான நம்பராக இந்த இடத்துல ஏபிசியில் கொடுத்துருக்கோம், அப்படி இல்லை ஏசிபிசியில். இந்த 2 நம்பரே வச்சு நீங்கள் பாக்ஸில் போட்டு பார்த்தாலும் ஓகே தான். அந்த பாக்ஸில் வர்ற நம்பரு இத்தனை செட்டு, ஒரு 15 செட்டு 20 செட்டு வந்துச்சுன்னா அதில் ஒரு முக்கியமான ஒரு 5 செட்டாக எந்த நம்பர் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுது, அதை நீங்கள் டேரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 2 போர்டு கண்டிப்பாக உட்கார நண்பர்களே. நான் வேணால் அடித்து சொல்கிறேன், கண்டிப்பாக 2 போர்டு இல்லை 3 போர்டு கண்டிப்பாக உட்காரது வாய்ப்பு இருக்குது. ஏன் எப்படி நீ சொல்கிற எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? 47 வைப்பீங்க, 54 வைப்பீங்க, அப்படி இல்லையா? சரி, இந்த இடத்துல இவர் 3 கொடுத்துருக்காரு, ஒருவேளை நம்ம பவர் நம்பர் படி இவர் கணிப்புக்கு 3 வருது, அப்போ சி போல் 4 வருது, 34 கொடுத்து ஒரு வேளை 34 கொடுக்குறீங்கன்னா பிசி 34 வின்னாச்சா இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். அதனால் வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதனால் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கில் நீங்கள் பாக்ஸில் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக இருக்குது, அது மந்த்லி சார்ட்லேயே செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கா, நீங்கள் தாராளமாக அந்த நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 2 போட 3 போட உட்காரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு, சரிங்களா? நம்ம கொடுக்குற கணிப்புகள் எல்லாமே நம்மளோட பவர் நம்பர்னு நம்ம தனியாக கெஸ் பண்ணி உங்களுக்கு சார்ட்டில் கொடுத்துருக்கேன். அது எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? அந்த இருக்குது பார்த்துங்க. என்னோடய கெஸ்ஸிங்கில் நம்ம பவர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நானாக எடுத்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இது தான் நான் எடுத்திருக்கேன். இந்த நம்பர் வச்சு தான் நம்ம கணிப்புகளும் கொடுக்குறோம், இந்த நம்பர் வச்சு தான் நம்ம வின்னிங்கை கொடுக்குறோம். இது டுடே ரிசல்ட்டுங்கிறது ஒரு சின்ன பிழை நண்பர்களே. இது ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டு, இதை நீங்கள் கனெக்ட் எடுத்துக்காதீங்க. டி இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, பவர் சார்ட்டு, இதை வச்சு தான் நம்ம வந்து கணிப்புகள் எல்லாமே எடுக்கிறோம். ஒரு வேளை பி போர்டில் 1க்கு ஒரு +1 இல்லை -1 அப்படி இறங்குதா, அதையும் கணிப்புகள் எல்லாமே எடுக்கிறது எல்லாமே இந்த மந்த்லி சார்ட் மூலியமாக தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம், சரிங்களா? அதனால் நீங்கள் மறக்காமல் கொடுக்குற நம்பர்ஸை போர்டில் இது மாதிரி டேரெக்டாக வந்து உட்கார்ற மாதிரி நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணி பண்ணல, இல்லை நீங்களாகவே ஒரு கணக்கு, சரி ரைட்டு இவர் இந்த நம்பர்லாம் முக்கியமான நம்பராக சொல்கிறது, அதை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணிக்கலாம். 2 போர்டு கண்டிப்பாக உட்காரும், கான்ஃபிடென்ட்டாக உட்காரும், அதில் எந்த வித மாற்றமே இல்லை. அதனால் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போது, நாளைக்கு பார்த்தீங்கன்னா வின் 773 10ஆம் தேதிக்குரிய கணிப்புகள் நம்ம பார்க்க போகிற நண்பர்களே. மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். சூப்பரான கெஸ்ஸிங் இருக்குது, கண்டிப்பாக முழுமையான வெற்றி இருக்குது. வின் 773 நாளைக்கு 10ஆம் தேதி, அதுக்குரிய கெஸ்ஸிங் தான் நண்பர்கள் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணி இந்த கெஸ்ஸிங்கை நம்ம எடுத்துருக்கோம். ஒரு முக்கியமான நம்பராக நாளைக்கு 4 போர்டும் டேரெக்டாக வின்னிங் வரணும். ஏன்னா நம்மளோட நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணுறது எப்படின்னா, நம்மளுக்கு வந்து 4 போர்டுமே அந்த பாக்ஸ் கெஸ்ஸிங்கில் வச்சா அந்த 4 போர்டுமே வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை நான் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவேன். நாளைக்கு வின் 773 எப்படி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. இன்றைக்கி ரிசல்ட்டு 57 34, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 9 4. இது உங்களோட கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள், சரிங்களா? அடுத்தது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட் 7, 7க்கு வந்து 9 அல்லது 2. பி போர்டை பார்த்திங்கன்னா 3, 3க்கு ஒரு வேளை -1 2ஆக வரலாம், இல்லை 3க்கு 9 பவராக வரலாம் அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. நான் ஒரு 5 மாத கணிப்பை டோட்டலாகவே ஃபுல்லாகவே அப்படியே எடுத்து நான் பார்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 4, 4க்கு வந்து 7 அல்லது 2 அப்படிங்கிற மாதிரி என்னோடய கணிப்பில் இருக்குது. ஆல் போர்டு 8 9 4, சரிங்களா? 8 9 4. ஏபி ஏசிபிசி நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் 34 09 97 57, ஏசியில் 39 05 99 93 99 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிசியில் 49 00 99 43. இது எல்லாமே இப்படி நீ கரெக்டாக சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்களா? இதில் வந்து அப்படியே பவர் நம்பர் எடுத்து பாருங்கள். என்னோடய கணிப்புப்படி பவர் நம்பரில் விளாட போகிற முக்கியமான நம்பர் 4 9 8. நாளைக்கு அது அலச போகுது. அது ஆல் போர்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கன்ஃபார்மாக 4 9 8, சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஏபியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை 7க்கு 3 இல்லை 7க்கு 9 7க்கு 2. ஃபுல் பவரில் வந்தீங்கன்னா 7க்கு 3 9 2 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைனா 7க்கு 0, வேறு ஒன்றுமே இல்லை. 7க்கு 0 இல்லை 7க்கு 5. 7க்கு என்ன பவரோ அந்த நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன், 3க்கு என்ன பவரோ அந்த நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன், 4க்கு என்ன பவரோ அந்த நம்பர் இங்கே கொடுத்துருக்கோம். அதை வச்சு நான் ஏபி ஏசிபிசியில் உங்களுக்கு ஒரு முக்கியமான நம்பராக இந்த நம்பர் வரலாம்,
நாளைக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன நம்பர் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே கொடுத்த மாதிரி 34 09 97 57. ஏசியை பொறுத்த வரைக்கும் 39 05 93 99. 3க்கு 9 4க்கு 9. 3க்கு 9 பவரில் இருக்குது, 4க்கு 9 பவரில் இருக்குது. அதனால் டபுள் நம்பர்ஸ் நாளைக்கு பிசியில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயமாக என்னவென்றால், அக்ஷயா போன மாதம் ஃபுல்லாக டபுள் டிஜிட் ரிசல்ட்டாகவே வந்துச்சு. அதாவது ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அக்ஷயா வந்து ஃபுல்லாகவே டபுள் டிஜிட் தான். ஏசியில் டபுள் டிஜிட் எங்கே அப்படின்னு இங்கே காமிக்கிற பாருங்கள். உங்களுக்கு வந்து அக்ஷயா இந்த 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா 424 ஏசியில் டபுள் நம்பர். அதுக்கு விண்மீன் 789. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அக்ஷயா பிசி ஏசியில் டபுள் நம்பர்னால் பிசியில் டபுள் நம்பர். அப்போ விண்மீன் மப்பில் என்ன பண்ணுறாப்புல, ஏபியில் டபுள் நம்பர் வைக்கலாப்புல, வேறு ஒன்றும் இல்லை. பிசியில் டபுள் நம்பர்னால் ஏபியில் டபுள் நம்பர். இது போன மாத கதை தானே, இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அதையும் சொல்கிறேன். சரி, பிசியில் டபுள் நம்பர் வந்தால் ஏபியில் டபுள் நம்பர் வருது. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், 44 அக்ஷயாவுக்கு வந்து 44 ஏபியில் டபுள் நம்பர் வந்துருக்கு. அதுக்கு அடுத்த நாள் ஃபுல்லாக பவரான இறங்கியிருக்கு. சரி, அதை விட்டுருங்க. இந்த இடத்துல பாருங்கள், 783 அக்ஷயா 26ஆம் தேதி மே மாதம். அதுக்கு 27ஆம் தேதி விண்மீன் 771க்கு 244 ரிசல்ட் வந்திருக்கு. இது எல்லாமே நம்மளோட கணிப்பில் இருக்குது. இது எல்லாத்தையும் வடிகட்டி தான் ஒரு முக்கியமான நம்பராக ஏபிஎஸ்சிபிசியில் இந்த நம்பர் வரும் அப்படிங்கிறது கான்ஃபிடெண்ட்டாக ஒரு எப்படி இப்படி தெளிவாக நீ ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த அளவுக்கு நான் இதில் வந்து 5 மாத கணிப்பையும் ஃபுல்லாகவே செக் பண்ணியிருக்கேன். ஒரு வேலை இந்த 73 ஒரு எப்படி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா 73 இந்த 73 ஒரு செட்டாக வந்தால் அந்த 73க்கு 34 வருது. ஆமாம், 34 அப்படியே இருக்குங்க அப்படி சொல்லிட்டு 34. அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி வந்த கணிப்புப்படி எல்லாமே தெளிவாக எடுத்திருக்கோம். ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கணிப்பில். ஏபிசி பாக்ஸில் நான் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஜென்ரேட் பண்ணல. உங்களுக்கு ஏபிசி பாக்ஸில் ஒரு முக்கியமான நம்பராக 927 179 349 000. ஏன் 000 நீ சொல்கிற அப்படிங்கிறீங்களா? 7க்கு 0 3க்கு 0 4க்கு 0 பவர் நம்பரில் நம்ம கொடுத்த பவர் நம்பரில் நீங்கள் இருக்கான்னு டேரெக்டாக கண்டிப்பாக பாருங்கள். நம்பர் டேரெக்ட் கிடையாது. 7க்கு 0 அப்படின்னா டேரெக்டாக இருக்குது, 3க்கு 0 அப்படின்னா டேரெக்டாக இருக்குது, 4க்கு 0 அப்படிங்கன்னா அதாவது 4க்கு 9 5க்கு 0 ஒரு வேளை 4க்கு 0 கூட இருக்கலாம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 000 அப்படின்ட்டு இருக்குது. சரி, இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 4 டிஜிட்டில் 5 57 34க்கு 5. இந்த 5க்கு வந்து நம்ம 391 அப்படின்னு சொல்லிட்டு 3918 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான நம்பராக 3918 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதில் வந்து 39 27 90 95 15 73 83 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை நம்ம கொடுத்த மாதிரி இதை டேரெக்டாக அப்ளை பண்ணாலும் என்ன பண்ணாலுமே ஒரு தெளிவாக நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டு மே மாதம் ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஏப்ரல் அதுக்கு முன்னாடி வந்து மார்ச் பிப்ரவரி ஜனவரி இந்த ரிசல்ட் இருந்தாலும் தயவுசெய்து வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. பிள்ளை கண்டிப்பாக ஒரு 3 செட்டு மட்டும் வச்சு விளையாட பாருங்கள். கண்டிப்பாக வெற்றி வந்து நம்மளுக்கு இருக்குது. ஃபுல்லாக பவர் நம்பர் கெஸ்ஸிங் தான் இருக்குது. நாளைக்கும் பவர் நம்பர் தான். பவர் நம்பரில் எந்த வித வாய்ப்புமே கம்மியே ஆகலை. பவர் நம்பர் கண்டிப்பாக உண்டு. அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி அடைவோம் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கையில் இருக்குது. அந்த நம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்தாலுமே மறக்காமல் நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு உபயோகமாக இருக்கும். விண்மீன் 773 ஒரு முக்கியமான வெற்றியாக நாளைக்கு 4 போர்டுக்கும் உரிய உழைப்பு என்னிடம் இருக்கிறது. அந்த உழைப்புக்கான ஒரு பதில் அப்படின்றது நாளைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 57-34க்கு கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி நாளைக்கு விண்மீன் 773 வழியாக நம்ம அடைவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே நம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்தாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைய நாள் இனிதாக அமைந்து விட்டது என்பதை நான் அறியேன். நாளையும் அதே போல் நடக்கணும். இன்பமே சூழுக நம் எல்லோரும் வாழுக அப்படிங்கிற ஒரு பழமொழியோட இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். விண்மீன் 773 நாளைக்கு 10ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 4 போர்டும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.
அதுக்குரிய உழைப்புகள், அதுக்குரிய நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கணிப்பில் தெளிவாகவே கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி அடைவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வெற்றியோடு உங்களை திரும்ப நான் சந்திக்கிறேன். மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்பமே சூழுக, நம் எல்லோரும் வாழுக. ஒரு முக்கியமான கணிப்பாக நாளைக்கு 4 போடும் வெற்றி அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம இருக்கோம். கண்டிப்பாக அந்த வெற்றி அடையும். அந்த அடையிற தூரம் வெகு தூரமாக இல்லை அப்படிங்கிறது நான் இது மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்மளோட கணிப்புகள் பிடிச்சிருந்தாலும், நம்ம சொல்கிற விஷயங்கள் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் நீங்கள் சேனலில் லைக் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி.